நல்லா பாருப்பா, 2 நாளாச்சுப்பா தண்ணி வந்து. பையன்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்து பார்த்து விட்டுருப்பேன்ல. அதுவாப்பா, என்னத்த சொல்றது, புள்ளியாது. நானா புள்ளிய போயிட்டு அப்படி திட்டுற? என் புள்ள நம்ம நல்ல புள்ள தான். அது கூட ஒன்று சுத்துது பாரு, ரொம்ப இம்சப்பா அது. இந்த மாதிரி இன்சையான பசங்க ஏன்னா கூட சேர்க்க விடுறா? நான் ஏன் சேர்க்க விடுறேன், இது ஒழுங்கா இல்லையே. மாப்பிள்ள வரம் போறீங்கன்னா அவங்க அப்பா என்ன டேமேஜ் பண்ணுங்கிறா மாப்பிள்ள. ஆண்டாமாப்ல அது வருது பாரு போடுக்காலு. டேய், எங்க போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வரா? எப்போ ஊர் மேய்ஞ்சிட்டு வரேன்னா சொல்ற அவளை வச்சுக்காத. இது கூட போறியா? வேற என்னன்னு சொல்ல முடியும்? டேய் நான் வார பேசுறேன், அவ்வளோ தெரிஞ்சுக்கோ. டேய் உங்க அப்பா கிட்ட சொல்லி வை. என்னடா சொல்லுவையா? என்ன சொல்லுவையா? ஒப்ப கிட்ட பேசிக்கிறா. போ வீட்டுல தான் இருக்கும் பாரு. நைட் அங்கே திட்டு வேலை பண்ணிட்டு வீட்டுல தான் பத்துங்க அடிக்குது. டேய், ஒப்பரை நீ ஏன் அசிங்கப்படுத்துறடா? போ அதெல்லாம் கிடக்கட்டும், நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். இது வரைக்கும் செஞ்ச பிசினஸ் எல்லாம் ஓஹோன்னு வந்துச்சா? இப்பதான் ஆரம்பிக்க போறாரு. என்ன பிசினஸ் தான் கேளண்ணா, சின்ன பையனாகிறான். ஆனா சைக்கிள் ஷாப் வச்சு இளநீர் கடை வச்ச, இப்ப வேற எதுவும் பிசினஸ் பண்ண போதாம? இப்ப என்ன பிசினஸ் பண்ண போறோம் தெரியுமா? முட்டை பிசினஸ் பண்ண போறோம். முட்டைய வாங்கி இது முங்கிறதுக்கா? நான் வார பேசுறேன், அச்சங்கள் பறக்கும். என்னடா ஓவரா சவுண்ட் கொடுக்குறீங்க? வெளியே போடா. இந்த ரோடு கூட உங்க அப்பா இங்க நின்னா கூட கோவப்படுறான். இனிமேட்டு இந்த படி ஏறாத, உனக்கும் சரி இவனுக்கும் சரி. ஓ அந்த லெவல் வந்துட்டியா? இப்போ சொல்றேன் பாரு, கேட்டுக்கோ. என்னடா சிட்டிக்கு போற? என்ன சொல்ல போற? இன்னைக்கு நாள் குறிச்சு வச்சுக்கோ. முட்டை வியாபாரம் பண்ணி நான் பணக்காரனா ஆவல. அவளா கம்னுறா ஆவுறோம். ஆமா ஆவுறோம். உங்க அப்பா மூஞ்சில கறியை பூசுறோம். உங்க அப்பா மூஞ்சிலே பூசுறோம். அவன் சிவன் திட்டு வேலை பண்ணி உக்காந்துக்கிறான். அவன் மூஞ்சில எதுக்குடா பூசுனா? சரி பரவாயில்ல விட்டுரு, பாத்துக்கிறியா? உன்ன பாத்துக்கிறேன். நீ ஒரு உதவாக்கற ஒண்ணு இருப்பாரு, இது அடிமட்ட உதவாக்கற. 2 பேரும் சேர்ந்த உருப்பாட தானே போறீங்க. சாபோ நம்ம சாய்க்கிறாக்கி இவெல்லாம் அப்பனாடா. டேய், இன்னொரு வாட்டி பேசணும்னா அவள் தான் தெரிஞ்சுக்கோ. உன் பேர் எழுதி வச்சுட்டு கொளுத்தின்னு சேர்த்து போடுவேன். கொல்டின் சேர்த்துறோம். நம்ம பொம்பல் மேல் பேசுறான் பேர் ரோட் பைக் பையன். வாடா நம்ம போலாம், முட்டை வியாபாரம் ஆரம்பிக்கிறோம். ஏம்பா, முட்டை வியாபாரம் பண்ணி என்ன புடுங்க போதுங்க? இப்படின்னா தெரியலப்பா. எனக்கு தான் தெரியல. அந்த அலுமினியம் எக்ஸாம் மூஞ்ச வச்சு என்ன பேசுறான் உங்க அப்பா? இப்ப முட்டை வாங்கிறதுக்கு காசு இல்ல, என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா நீதான் சொல்லணும். நான் தான் சொல்லணுமா? அங்க பாரு மாப்பிள்ள, ஒரு பீஸ் வருது. அன்பு மலர்களே நம்பிருங்களே, நாடை நமது, இந்த நாள் நமது. மாப்பிள்ள நாம பூ வச்சு பாட்டு பண்ணுறான். சார் வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? அடா அடா நான் இருப்பமா பாட்டு பாடுறேன். என்ன இது பூவா? இந்த பூவும் என்ன சேர்க்க போறேன். ஒண்ணு சேர்த்தா குழந்தை பிறக்கும், ஆனா அது வேற மாரி இருக்கும். மாப்பிள்ள இந்த லூஸா இல்ல லூஸ் மாரி நடிக்கிறா? தெரியலடா. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு 1000 rupees கிடைக்குமா கடனா? எதுக்கு? இவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டான், சபதம் போட்டு வந்துக்கிறான். இதே மாதிரி தான் எங்க அப்பா கிட்ட கோசினா போன வாரம் முந்தின வாரம் வந்தேன். நீ உங்க அப்பா கிட்ட கோசினியா? எஸ், எதனா சாதிக்கணும்னு வெறியோட வந்தேன். இப்ப புரிஞ்சு போச்சு, இதுதானா அந்த வெறிய? ஆமா, இந்த 2 பூ சேர்த்து இன்னொரு பூ உருவாக்க போறேன். கன்ஃபார்ம் பைத்தியம் தான். அதுக்கு பேரு நான் வைப்பா கப்பு. கப்பு நல்லா தாங்குது. சரி போ போ போய் பேர் வைக்கிற வைய பாரு. மாப்பிள்ள இவன் தேவைப்படுறான்டா, கூப்பிட்டுக்கலாம்டா. அப்படியா சொல்ற? சரி எங்க கூட வரியா பிசினஸ் பண்றதுக்கு? நோ ப்ராப்ளம், வாங்க போலாம். இங்கிலீஷ் பத்தியா தோரிக்கா? மா, இனிமே யாருன்னா கடன் கேட்டா குடுக்கவே குடுக்காத. கடனை வாங்கிட்டு கடை பக்கம் திரும்பி வரவே மாட்டுதுங்க. துபார் எங்களுக்கு ஒத்து வச்சுன்னு வச்சுக்கோ, உன்னைய பணக்காரம் ஆக்கி விட்டுறோம்னா. என்னக்கா நல்லா இருக்கியா? அதுக்கு நான் மூசிண்ட போயிட்டு நல்லா தானே இருக்குது. நான் தம்பி ஓவரா பேசுற? காமெடிக்கு சொன்னாங்கக்கா, அப்படிதான்டா. சரி சரி, என்ன வேணும்? கைத்துல இருக்கிற அந்த 5 சவரம் கைட்டி ஊத்தா நல்லா தான் இருக்கும். என்னப்பா இதுவும் காமெடியா? ஆமாக்கா காமெடி தான். காமெடின்னு சொல்லாண்டா, காமெடி தான். சரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லவே இல்லையே. அக்கா முட்டை கடை ஆரம்பிக்க போறோம், உங்க கடையில இருந்தா எல்லாத்தையும் எடுக்கலான்னு இருக்கிறோம். அட நானே சின்ன பொட்டி கடைப்பா, என்கிட்ட எடுக்கிறேன்ற? பொட்டு கடையை பயங்கரமாக்கல அவரு. ஒன்னும் புரியலையே. நீங்க 5 ரூபான்னு முட்டையை வாங்கி எங்களுக்கு 10 ரூபான்னு கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். என்னப்பா சொல்ற? 5 ரூபா முட்டையே 10 ரூபான்னு வாங்கிக்கிறியா? கண்டிப்பா வாங்கிக்கிறோம், அதுவும் இப்பவே வாங்கிக்கிறோம். ஏன்பா என்கிட்ட ஒரு அட்டை முட்டை தான்ப்பா இருக்குது. பரவாயில்ல கொடுங்க. அப்பல எண்ணி பாரு, 30 முட்டை இருக்குண்டா. 180 ரூபா தான் ஆகுது. நீங்க 180 ரூபா கொடுத்தா கூட போதும். நாங்க 300 ரூபாய் தான் தருவோம், ஆனா இப்ப இல்ல, சாயங்காலம் தான் தருவோம். சாயங்காலம் தான் தருவீங்களா? உங்களை எப்படி நம்புறது? எங்க மேனேஜர் இங்க தான் இருப்பாரு, காசு குடுத்துட்டு நாங்க இட்டுன்னு போறோம். இவரா மேனேஜரு? சொல்றா மேனேஜர்னு. நான் தான் மேனேஜர். நாக்கா இப்போ ஓகேவா? இவரை இங்க விட்டு போறோம். சரிங்க, அப்படிக்கா உட்கார சொல்லுங்க. ஏய் சொன்னது பத்திரம், மேனேஜர் நீ. சரி ஓகே, இந்த பூ எப்படி ஒன்னும் சேர்க்குதா? கழுக்கு வாங்கி ஒட்டிடு, ஒண்ணு சேர்ந்துரும். சூப்பர் ஐடியாப்பா. நீ சரி நீங்க போயிட்டு வாங்க. படம் மாப்பிள்ள போலாம்.
ஏன்பா இத பூ வச்சு நீ என்ன பண்ற? ஒண்ணு சேர்க்கிறேன். ஒண்ணு சேர்க்கிறியா? ஒண்ணும் புரியலையே. ஒன்னா சேர்ந்தா கப்பு போறோம் தெரியுமா உனக்கா? ஒண்ணு சேர்ந்தா கப்பு போறக்குமா? ஐயோ ஐயோ. மாப்பிள்ள முட்டையை வாங்கிட்டோம், சேல்ஸ் பண்ற வேண்டியதான். பண்ணிடுவோம். ஏய் தத்திர முச்சை எங்கப்பா சுத்தீங்களா? யார பார்த்து தத்திர முச்சன்றா? வெங்காய பச்சடி போட்டுருவேன். நீங்கிற தகுதி தானே இவங்க பேசிக்கிறான். இங்க பாரு, நாங்க பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், அதுவும் முட்டை பிசினஸ். இனிமேல் எங்க லெவல் வேற. முட்டை பிசினஸா? இதை வச்சு என்ன கீசிடுங்க? கீக்கிறமா இல்லையான்னு பாரியா சாயந்தரம் அடவே காடு மாண்டியா? அதையும் பாக்குறா என்ன கீக்கிறீங்கன்னு. நல்லா போய் பாரு, என் வீட்டுல எதனா இருக்குதான்னு போய் பாரு. வாடா போலாம். கொழுப்பு அதிகமா கதை இதுக்கா? மாப்பிள்ள என்ன திரும்ப பொண்ணா மிளகாத்தூள் கட்டேன் எங்க அப்பா கண்ணுல. அப்படியோடா மாப்பிள்ள ஆய்த்து எடு. மாப்பிள்ள சுத்தமாடி அங்கங்க டச்ச பேர் கூடாது. நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. திருப்படி மாப்பிள்ள. அச்சுன்னு தானே இருக்கிறேன், இரு. மாப்பிள்ள சூப்பர் பர்ஃபெக்ட். கோல்டு முட்டை கடை. குடு மாப்பிள்ள, மாட்டிடலாம். இது புடி. முட்டை முட்டை தங்க முட்டை கோல்டு முட்டை. உயிருக்காக முட்டை. என்ன அது தங்க முட்டைன்றாங்க? வாங்க வாங்க, தங்க முட்டை தங்க முட்டை. குண்டாக்குறீங்களா ஒல்லியாக்கும், ஒல்லியாக்குறீங்களா குண்டாக்கும். தங்க முட்டை. எப்பா குண்டாக்குறவங்களும் ஒல்லியாக்குமா? நாப்பா சொல்றேன். வாய போல கதை வாய்க்கு வந்தது பேச மாட்டோம், நாங்க உண்மையதான் பேசுவோம். இந்த முட்டையை சாப்பிட்டா என்னப்பா ஆகும்? வயிற்றுக்குள்ள போம். கம்மிடுறா, ஒல்லி ஆவீங்க. இது எந்த கோழிப்பா போட்டது? விராட் கோலி. விராட் கோலியா? கம்மிடுறா, வீரம் கோழிங்க. தொட்டு பார்க்கலாமா? தொட்டா நீதான் ஆகணும், பரவாயில்லையா? ஏன்னா தொட்ட உடனே அதோட பவர் ஃபுல்லா உங்களான வந்து சேர்ந்துரும். எவ்வளவுப்பா இந்த ஒரு கோழி முட்டை? கோழி போடுற முட்டை வேணுமா இல்ல ஆம்லெட் போடுற முட்டை வேணுமா? கோழி போடுற முட்டைக்கும் ஆம்லெட் போடுற முட்டைக்கும் என்ன வித்தியாசம்? கோழி போடுற முட்டை வெள்ளையா இருக்கும், மாப்பிள்ள ஆம்லெட் போடுற முட்டை அதுவும் வெள்ளை தாண்டா இருக்கான். இது கோல்டு முட்டை. இது சாப்பிட்டா ஒல்லி ஆயிடுவான்ல? நீ ஒல்லியாவே இல்லையான்னு அனிருத்துக்கிட்ட போய் கேளு. அனிருத்து கிட்டியா? நான் ஏன் அவர்கிட்ட போய் கேட்கணும்? அவர் இந்த முட்டையை சாப்பிட்டு தானே ஒல்லி ஆவனாரு. பாத்துக்கோ, அவர் மாதிரி அவனா வாங்கிட்டு போ. எவ்வளவுப்பா ஒரு முட்டையோட விலை? முஞ்ச பார்த்தா பொண்ணு தர முஞ்ச மாதிரி இருக்குதா? உனக்காக 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாவா? ஆடி ஆஃபர் முடிஞ்சிச்சுப்பா. இதுக்கப்புறம் ஆயுத பூஜை ஆஃபர் வந்தா தான் கம்மியாகும். இந்தாப்பா எனக்கு ஒரு முட்டை கொடு. இங்க பாரு, இந்த தங்க முட்டை வாங்கணும்னு யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி சொன்னேன்னா பலிக்காது. ஆஹா, நான் தங்க முட்டை வாங்கணும்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஜூம் மந்திரகாளி. இந்தா, இது எடுக்கும் போதே ஒயிட் ஆகுதுப்பா. இந்த ஓடு எல்லாம் தங்கம் தானா? இங்க பாரு, தங்கன்னு யாருக்கிட்ட சொன்னேன்னா அது பலிக்காது. சொல்ல மாட்டேன். நான் சொல்லவே மாட்டேன். இது எப்படி சாப்பிடணும்? மிளகா பத்துனே விட்டேட்ட பாத்துட்டா வாயில போட்டு தண்ணி ஊத்திக்கோ. மாத்திர மாதிரி அச்சிக்காதா? மூஞ்சி இவ்வளவு பெருசுக்குது, வயிறு இவ்வளவு பெருசாக்குது, வாயை இவ்வளவு பெருசுக்குது, எப்படி ஆச்சுக்கோ? நான் போயிட்டு விட்டத்தை பாத்துக்கின்னு சாப்பிட்டுறேன். ஒரு வியாபாரம் வெற்றிகரமா முடிஞ்சிச்சு மாப்பிள்ள. 1000 ரூபாய். திருப்பியும் கடை போட்டுச்சிங்களா? என்ன கோல்டு கலர்ல இருக்குதா? மாப்பிள்ள உங்க அப்பா வரான்டா. வரட்டும். டேய், என்னடா முட்டை கோல்டு கலர்ல இருக்குதா? சாதா முட்டை நினைச்சேன், இத கோல்டு முட்டை. என்னங்கடா சொல்றீங்க? நம்ப முடியல. ஓ, இந்த பிசினஸ் தான் பண்றேன்னு சொன்னோம். நம்ம ஓவரா பேசணும் கையில. என் மகனே தெரியாம ஏதோ தப்பா பேசினா மன்னிச்சிங்கடா. என்னடா தங்கத்தை பார்த்தோன்னு கையெழுத்து கும்பிடுறாங்க அப்பா. டேய், எப்படிடா இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. ஓ, வெளிநாட்டுல இருந்து வர வச்சுக்கிறோம் மெடிசன் முட்டை. இத சாப்பிட்டா 50 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழலாம். அப்படியா? என்னப்பா முட்டை கோல்டு கலர்ல இருக்குது? மெடிசின் முட்டையாம்பா? இது சாப்பிட்டா 50 வருஷம் எக்ஸ்ட்ரா வாங்கலாமா? ஒன்லி 1000 ரூபாய் தான். ஸ்டாக் கம்மியா தான் இருக்குது. டேய், 1000 ரூபாய் தானா? 29 முட்டைக்குது. நான் தந்துருந்தா 29000 ரூபாய். டேய் நாடா உங்க அப்பனே தரேன்றான், குத்துலாமா? டேய் கம்னர்ரா, அந்த ஆளு கிட்ட எங்க இருக்குது காசு? டேய், நிஜமா குத்துறடா எனக்கு. காசு எடுத்து வந்து கையில வை, முட்டை எடுத்துன்னு போ. ஏங்க இந்த முட்டையை சாப்பிட்டா வேற என்னென்ன நல்லது? இந்த முட்டையை சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமா இருப்பேன். ஆனா இந்த முட்டையை சாப்பிட்டுன்னு யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னா பலிக்காது. அப்புறம் வந்து எங்களை கேட்க கூடாது. இதாங்க 1000 ரூபாய். எனக்கு ஒரு முட்டை கொடுங்க. இந்தா ஜூம் மந்திரகாளி. ஐயோ, கடையில எடுத்துட்டு போய் அப்படியே அடகு வச்சிடலாம் போல இருக்குது. கைத்து புச்சுன்னு அடிப்பாங்க, ஒழுங்கா எடுத்துன்னு போய் வச்சு கொடுறா. ஓ ஆமால, பலிக்காதுல. யாருக்கிட்டே சொல்றாதப்பா.
போ பாயிட்ல மெஷின் போயிடு. டேய் ஒரு 5000 கொடுத்துறேன், இந்த முட்டை கொடுத்துருங்கடா, மிச்சத்தை நான் அப்புறமா தரேன். 5000 ரூபாவா? நான் மாப்பிள்ள குத்துலமா? கரெக்டா குத்துருவியா? டேய் உங்க ஒப்பண்டா நானு, என்னடா கரெக்டா குத்து வேணும் என்னைய கேக்குறேன், குத்துறேன்டா. அப்ப குடு, வாடா மாப்பிள்ள போலாம். விஷயம் தெரியாம போறானுங்க. ஒரு முட்டையை நம்ம 5000 வியாபாரம் பண்ணுவோம். தங்க முட்டை போனா வராது, போனா கிடைக்காது. இவன் என்ன முட்டிக்கு கலர் அடிச்சு வச்சுக்கிறான்? வாடா வயசுக்கு வருகிற தங்க முட்டைடா. தங்க முட்டியா? யாருக்கிட்ட ஏமாத்துறா? டேய் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க, நான் உன் புள்ளியா என் புள்ளியா? ஆடா பாவி, ஏமாந்துட்டியா? ஏமாத்திட்டேவா? என்னடா சொல்ற? அவனுங்க வெள்ளை முட்டை தானே வாங்கினாங்க, நான் தான் பார்த்தேனா. பாத்தியா வெள்ளை முட்டை வாங்கினானுங்களா? ஆமா, இதெல்லாம் பெயிண்ட் ஆகுது, இங்க வெள்ளையாகுதா? ஆடா பாவி, நல்லா ஏமாத்திட்டானுங்களா? ஐயோ 5000 ஏமாத்திட்டானுங்களே. சரி அப்படியே சரி, அவனுக்கு ஏமாத்துற மாதிரி ஏமாத்திடலாம். வாங்கம்மா தங்க முட்டை வேணுமா? என்னது தங்க முட்டை வேணுமா? யோ உன் பையன் எனக்கு 300 ரூபாய் தரணையா? 300 ரூபாவா? எதுக்கு? இதோ வச்சுக்கிறிய தங்க முட்டை, இதை என் கையில தான் வாங்கிட்டு வந்தாங்க. இது மாதிரி முட்டை விக்கிற? யோ உன் பிள்ளைங்க பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்கயா, இந்த லட்சத்துல இவர் மேனேஜரா. எப்பா கொஞ்சம் மேனரு முடிஞ்சு கொஞ்சம் காமியா. என்ன எவ்வளவு அழகுடா. ஐயோ என்ன 5000 ரூபாய் ஏமாத்திட்டானுங்களே. இப்ப என்னோட 300 ரூபாய்க்கு வழி. ஏன் 5000 ரூபாய்க்கு வழியா? 300 ரூபாய்க்கு வழி. 5000 ரூபாய்க்கு வழி. என் 300 ரூபாய்க்கு வழி. 5000 ரூபாய்க்கு வழிமா? என் 300 ரூபாய்க்கு வழியா? 5000 ரூபாய்க்கு வழி. 2 பேருக்கு இந்த பக்கம் தான் இது வழி. எப்படி? இப்படித்தான் போய்க்கிறானுங்க. மாட்டோம். இவங்க எப்படியாவது அடைய மாட்டோம். ஏய் நவரு, நம்மளுக்கு முட்டை வந்துருச்சு.